வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது அவரைக்காயை உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று பல்வேறு மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காயில் விட்டமின்கள், தாதுக்கள், நார்சத்து இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாமே நமக்கு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய நார்சத்து, பொட்டாசியம், விட்டமின் டி இது எல்லாமே நிறைந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு அவரைக்காய் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு வயிற்றில் வந்து உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கிடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும். ஸோ இப்படிப்பட்டவங்களாம் தினமும் தங்களுடைய உணவுகளில் அவரைக்காயை பொரியலாகவோ கூட்டாகவோ எப்படியாவது சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை அவங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அவரைக்காயில் வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குது. ஸோ இந்த உணவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நார்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அவரைக்காய் சாப்பிடும்போது அந்த நார்சத்து நம்மளுடைய உணவுகளை செரிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உணவுகள் செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அவரைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும். உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் அதை நீங்கள் குறைத்து கொண்டு கட்டுக்கோப்பான உடல் எடையை பெறணும் அப்படின்னா அவரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடல் எடை அதிகரிக்கிறது ஒரு கவலைக்குரிய பிரச்சனை தான். உணவு கட்டுப்பாடோட உடற்பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா உடல் எடையை நம்ம வந்து குறைக்கலாம். ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் கொண்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய அவரைக்காய உணவுகளில் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உடல் எடையை வந்து குறைக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காயில் வந்து குறைந்த கலோரிகள் தான் இருக்குது, அதிக கலோரிகள் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுடைய வெயிட் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகும். அவரைக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ ரெண்டு கல்லிலே ஒரே மாங்காய் அப்படின்றது போல் பசியையும் கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளையும் கரைத்து ஆற்றலாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை கட்டுக்கோப்பாக குறைத்து கொண்டு நலமாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் அவரைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கலாம். உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் வயது கூடிக்கொண்டே செல்லும் போது குறைந்து கொண்டே வரும். அவரைக்காய் நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரத்தத்தில் கலந்து அதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும். ஸோ வெளியிலிருந்து உடலுக்கு வரக்கூடிய நோய்களை வந்து உண்டாக்கக்கூடிய ஆபத்தான நுண்ணுயிர்களை எதிர்த்து அதை அழித்து உடலை தொற்று நோய் அண்டாதவாறு பாதுகாக்கக்கூடியதும் அவரைக்காய் தான். ஸோ குறிப்பாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அவரைக்காய் வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களும் குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே உங்களால் வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் பெறணும் அப்படின்னா அவரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மன அழுத்தம் தீர்ந்து போவதற்கு அவரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரப்படக்கூடிய தன்மை அதிகம் இருக்கிறதால சிலருக்கு வந்து பதற்றம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகம் ஏற்படுது. அவரைக்காய்களில் வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சத்துக்கள் அதிகம் இருக்குது. எனவே அவரைக்காய் அப்பப்போ நீங்கள் உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உடல் பருமன் மற்றும் மனநலம் உங்களுக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உடலும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுல மனநலமும் மேம்படும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் வந்து உங்களுக்கு தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் உங்களுக்கு பாய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பிபி ப்ராப்ளம் இருக்காது, ரத்த கொதிப்பு பிரச்சனை இருக்காது. அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தம், படபடப்பு இது மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. பற்கள், எலும்புகள் வலுப்பெறுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடலுக்கு கால்சியம் சத்து மிகவும் அவசியம். ஸோ இந்த கால்சியம் சத்து தான் உடலில் பற்கள் மற்றும் எலும்புகளுடைய உறுதித்தன்மைக்கு அவசியமானதாக இருக்குது. அவரைக்காய்களில் இந்த கால்சியம் சத்து வந்து அதிகம் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த கால்சியம் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அவரைக்காய் கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போவது, பற்களில் பிளேக் படிவது, பற்கூச்சை, பற்சொத்தம், பற்கள் வந்து ஒட்டுமொத்தமாக உடைபடக்கூடிய அபாயம், இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு பற்களை
பலம் பெற வைக்கிறதுக்கு அவரைக்காய் இருக்கும். அதே போல் கால்சியம் சத்து, விட்டமின் டி எல்லாம் கொண்டிருக்கிறதால குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் டி இன்னும் பல்வேறு கால்சியம் சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை வலுப்படுத்தும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. அவரைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் பற்கள், எலும்புகள், தசைகளையுமே வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். இதய நோய்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடியது அவரைக்காய். இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். அவரைக்காய்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொட்டாசியம் சத்து அதிகம் இருக்குது. அவரைக்காய்களை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது உடலில் ரத்தத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய நரம்புகளில் இறுக்கம் ஏற்படும், தடுக்கப்படும். அப்போ நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும் போது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான உடலுக்கு பாய ஆரம்பிக்கும் போது நம்ம இதய நோய்கள் எதுவுமே நமக்கு இருக்காது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான கிடைக்கும். கொலஸ்ட்ரால்ஸ் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். குறிப்பாக மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனை இல்லாமல் நலமோட வாழ்றதுக்கெல்லாம் அவரைக்காய் ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து அவரைக்காய் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் கூடிய பல்வேறு நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.